எஃப்டிசி மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா ராம் அப்துல்லா ஆண்டனி. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் டிவி சிங்கர் பூவையார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூவையார் வந்துட்டு விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன ரிலிக்ஸ்லாம் வந்துட்டு நிறைய படங்கள்லையும் பாடியிருக்காரு. அண்ட் முக்கியமாக மாஸ்டர் படத்தில் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அண்ட் இப்போ அதாவது பூவையார் வந்துட்டு டெபியூ ஃபிலிமாக இந்த ஃபிலிம் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ராம் அப்துல்லா ஆண்டனி, இந்த 3 பேரோட ஒரு ஒரு லைஃப் எப்படி இருக்குது, இந்த 3 பேரோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த பசங்க யார் என்னங்கிறது தான் இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒன்லைனாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ராம் அப்துல்லா ஆண்டனி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டொபாக்கோவுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி, இந்த 3 பேர் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் வந்துட்டு கொஞ்சம் இந்த டொபாக்கோ இல்லை இந்த பீடி சிகரெட் இது ரிலேட்டடாக ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அண்ட் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, ராம் அப்துல்லா ஆண்டனி 3 பேரும் வந்துட்டு ஸ்கூல் பசங்க. ஸோ 12th படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்துட்டு ஒரு பையனை வந்து கடத்தி அவனை வந்து கொன்னுட்டதா ஒரு கேஸ் வந்து வருது. அண்ட் அந்த கேஸ் வந்து உண்மையாகவே வந்துட்டு அந்த பையனை கொன்னாங்களா இல்லையா, அண்ட் அந்த விஷயத்தை எதுக்காக அந்த பையனை, ஒரு குட்டி பையனை கடத்தினது எதுக்காக கடத்தினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பேசி கடைசியில் ஒரு டொபாக்கோ அவேர்னஸாக, ஸோ பீடி சிகரெட் இதுக்கு வந்து அப்போசிட்டாக ஒரு கருத்தை சொல்கிற விதமாக இந்த படம் ஒரு சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் மெசேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முழுக்க பூவையார் அண்ட் சவுந்தர் அண்ட் பூவையார் கூட இருக்க அந்த 2 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 4 பேரை சுற்றி தான் இந்த கதையை வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கதையில் வந்துட்டு தீனா அவர்கள் வந்துட்டு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வராரு. இந்த கொலை வந்து எதனால் நடந்தது அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரா இல்லையாங்கிறத நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் இன்டென்ஸ்டாக காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும். என்னதான் பூவையாருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு அது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல அப்படிங்கிறதான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த கதையோட ஆப்டாக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் சாங்ஸ் ஆகட்டும் இல்லை பேக்ரவுண்ட் தீம்ஸ் ஆகட்டும் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம், ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க 3 பேர், இவங்க 4 பேரை தாண்டி இந்த படத்தில் அர்ணவ், வனிதா இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த வகையில் இந்த படத்துக்கு வந்துட்டு அவங்களும் ஒரு சப்போர்ட்டிவாக ஆஸ் அ விஜய் டிவி ஆர்டிஸ்டாக, விஜய் டிவிலேருந்து ஒரு பையன் மறுபடியும் வரான், சினிமா பெரிய பேனரில் நடிக்கிறான், அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அவங்களும் இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு சின்ன கான்ட்ரிபியூட் வந்து கரெக்டான இடத்துல ரொம்ப நிறைய மெசேஜ் சொல்கிற விதமாக வந்துட்டு இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமானு கேட்டால் ஆப்வியஸ்லி அவங்க கூறின அந்த ஒரு சில கருத்துக்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துக்கள் தான். ஏன்னா தேவையில்லாத இந்த ஸ்கூல் பக்கத்துலேயே வந்துட்டு இந்த பீடி சிகரெட் கடை இருக்கிறது, இந்த பீடி சிகரெட் தொழிற்சாலையினால் அங்கே வந்துட்டு இருக்கிற மக்கள் பாதிப்படைகிறது, இந்த மாதிரியான சோஷியல் அவேர்னஸை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஓரளவுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நம்மளில் ஒரு பையன், நம்ம மாதிரி ஒரு சின்ன பையன் வந்துட்டு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறான், எவ்வளோ டெக்னிக்கலாக பிளான் பண்ணுறாங்க, அதுக்கு மூல காரணமாக யார் இருக்கா, இந்த மாதிரியான நிறைய ஒரு சின்ன சஸ்பென்ஸோட வந்திருக்க படம் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. என்னதான் ஒரு சில இடத்துல இந்த படத்தில் வர சஸ்பென்ஸை ஓகேப்பா அடுத்து இதுதான் நடக்குங்கிற அதை கெஸ் பண்ண முடிஞ்சாலும் இந்த வயசில், அதாவது பூவையார் அந்த அந்த ஸ்கூல் பசங்க ஏஜில் இருக்க இவங்க வந்துட்டு இந்த படத்தை இந்த வெயிட்டேஜை எடுத்து நடிச்சதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சில சாங்ஸ் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு சில சாங்ஸ் வந்துட்டு தேவையில்லாத பிளேஸ்மெண்ட், ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயத்த கொடுக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாத பிளேஸ்மெண்ட்ஸ், தேவையில்லாத சாங்ஸ் இருந்த மாதிரி எனக்கு ஒரு இடத்துல ஃபீல் ஆச்சு. அண்ட் ஓவராலாக ராம் அப்துல்லா ஆண்டனி நல்லா இருக்குது, ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற ஒரு படம் தான். நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகலாம், ஒரு சில பேருக்கு கனெக்ட் ஆகாமல் போகலாம். அண்ட் நீங்களும் படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிருஷ்.